வணக்கம். திரையரங்கம் ஆரோமலே. இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் சாரங் தியாகு. நடிகர் தியாகு இருக்கார்ல, அவருடைய மகன் முதல் முறையாக திரைப்பட இயக்குனராக இந்த திரைப்படத்தின் மூலம் அவதாரம் எடுத்திருக்கிறார். இந்த திரைப்படத்தினுடைய கதாநாயகன் கிஷன் தாஸ், கதாநாயகி ஆத்மிகா ராஜசேகர், டாக்டர் ராஜசேகர் ஜீவிதா ஆகிய இருவரின் மகள் இவர். இது ஒரு கவித்துவத்தன்மை கொண்ட காதல் கதை. அஜித் அப்படின்ற கதாபாத்திரத்தில் கிஷன் தாஸ் வராரு. அவர் ஏற்கனவே 2 பெண்களை ஒன் சைடடாக காதலித்து அந்த 2 பெண்களுமே மறுப்பு சொல்லிட்டாங்க. காதல் தோல்வி. இப்படி இருக்கக்கூடிய ஒரு நிலையில் ஒரு திருமண தகவல் நிலையம், மேட்ரிமோனி அப்படின்னு இருக்குல்ல, அந்த நிறுவனத்தில் வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஜாயின் பண்ணுறாரு அஜித் கிஷன் தாஸ். அதே நிறுவனத்தில் உயர் அதிகாரியாக பணியாற்றிக்கிட்டு இருக்கக்கூடிய கதாபாத்திரம் தான் அஞ்சலி. அந்த கதாபாத்திரத்தில் நடித்திருப்பவர் தான் சிவாத்மிகா. அந்த நிறுவனத்தினுடைய உரிமையாளர் சந்தான பாரதி. அங்கே சிவாத்மிகா ஒரு மிடுக்கான பெண்ணாக முக்கிய பொறுப்பில் இருந்து கொண்டு இருக்கிறார். சிவாத்மிகா ஆக்டிவாக அந்த நிறுவனத்திற்காக பாடுபட்டு பெயரையும் புகழையும் பெற்று அப்படி இருக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரம். இந்த அஞ்சலின்ற அந்த கதாபாத்திரம் ரொம்ப கராரான கதாபாத்திரம். செய்கிற வேலையை ரொம்ப டெடிக்கேட்டடாக அந்த நிறுவனத்தினுடைய வளர்ச்சிக்காக செய்துக்கிட்டு இருக்கக்கூடிய இளம் பெண் அவர். அவருடைய பல நடவடிக்கைகள் அஜித் கதாபாத்திரத்தில் வரக்கூடிய கிஷன் தாஸுக்கு பிடிக்குது. இருந்தால் கூட தொழில் தொழில் தொழில், அதை தாண்டி எந்த விதமான எண்ணமும் சிவாத்மிகாவுக்கு கிடையவே கிடையாது. அப்படிப்பட்ட சூழலில் மனசுக்குள்ள சிவாத்மிகா மேலே ஒரு ஈர்ப்பு கிஷன் தாஸுக்கு இருக்குது. இருந்தால் கூட அதை வெளிப்படையாக எப்படி சொல்கிறது அப்படின்னு சொல்லி அவர் யோசிக்கிட்டே இருக்கார். ஒரு குறிப்பிட்ட தருணத்தில் தன்னுடைய காதலை அந்த பெண்ணிடம் வெளியிடும்போது அந்த பெண் நிராகரிச்சிட்றா. அதுக்கு பிறகு என்ன நடக்குது அப்படின்னா, அந்த நிறுவனத்திலிருந்தே அந்த பெண் விலகியாச்சு. அவளை தேடி நீண்ட தூரம் பயணம் செய்து போய் பார்த்து அப்படிங்கும்போது அந்த பொண்ணுடைய தாத்தா காத்தாடி ராமமூர்த்தி அவர் தான் இருக்கார். சிவாத்மிகா இல்லைன்றது மட்டும் தெரியுது. அவ்வளோ தூரம் போய் அஞ்சலி கதாபாத்திரத்தில் வரக்கூடிய சிவாத்மிகாவை பார்க்கவே முடியலையே அப்படின்ற கவலையோடு திரும்பவும் தமிழ்நாட்டுக்கே திரும்பி அஜித் கதாபாத்திரத்தில் வரக்கூடிய கிஷன் தாஸ் வர்றாப்புல. இதுக்கிடையில் அப்பா அம்மா 2 பேரும் சேர்ந்து இவருக்கு ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சு வச்சு அப்படின்ற முடிவுக்கு அந்த ஏற்பாட்டை பண்ணுறாங்க. அந்த திருமண ஏற்பாடுகள் இதெல்லாம் நடந்து அப்படிலாம் இருந்துக்கிட்டு இருக்கும்போது, ஏன்னா இப்போ சிவாத்மிகா இல்லை, தன்னுடைய காதலையும் நிராகரிச்சாச்சு, அப்போ இனிமேல் அவள் நம்ம வாழ்க்கையில் வரப்போகிறது இல்லை அப்படின்போது நம்முடைய பெற்றோர்கள் சொல்லக்கூடிய பொண்ணுக்கு நம்ம தலையாட்டிடுவோம் அப்படின்னு சொல்லி சரின்னு சொல்லி சம்மதித்து அந்த திருமண ஏற்பாடுகள்லாம் நடந்து இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழலில் அந்த திருமண சடங்குகள்னு இருக்குல்ல, அதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்க டைமில் சிவாத்மிகா ஆஸ்திரேலியாவிலேருந்து திரும்பி அப்படின்னு இந்த கால ஓட்டம் அப்படின்ட்டுருக்குல்ல, இந்த கால இடைவெளின்னும் போது ஒரு யார்கிட்டையும் ஆண் பெண் யாராக இருந்தாலும் அவங்க மனசில் ஒரு மாறுதல் உண்டாக்கி அப்படின்ற மாதிரி வரும்ல, அப்படிப்பட்ட மாறுதல் அஞ்சலி கதாபாத்திரத்தில் வரக்கூடிய சிவாத்மிகாவுக்கும் உண்டாக்கி இருக்கிறது. ஏதோ ஒரு மூலையில் கிஷன் தாஸை நாமும் காதலித்திருக்கிறோம் அப்படின்ற மாதிரி அவங்க உணர்கிறாங்க. படத்தினுடைய கிளைமேக்ஸில் அந்த காதலை வெளிப்படையாக கூறக்கூடிய ஒரு சூழல் உண்டாகிறது. படத்தினுடைய இறுதியில் இதுவரை 2 பெண்களிடம் காதலில் தோற்ற அஜித் கதாபாத்திரத்தில் வரக்கூடிய கிஷன் தாஸ் சிவாத்மிகாவுடன் வாழ்க்கையில் இணைகிறார். அத்துடன் இந்த திரைப்படம் முடிவடைகிறது. இது ஒரு கவித்துவ தன்மை நிறைந்திருக்கக்கூடிய காதல் கதை. அஜித் கதாபாத்திரத்தில் கிஷன் தாஸ் மிகவும் இயல்பாக கேஷுவலாக நடிச்சிருக்காரு. கொஞ்சம் கூட செயற்கைத்தனம் அப்படின்றதே கிடையாது. அவருடைய பெர்ஃபார்மன்ஸை பார்க்கும்போது திரைப்படம் பார்க்குறோம் அப்படின்ற மாதிரியான உணர்வு கூட நமக்கு உண்டாகலை. கேஷுவலாக நம்ம பார்த்துக்கிட்டு கூடிய ஒரு இளைஞன் எப்படி தன்னுடைய வாழ்க்கையில் நடப்பானோ அதை கண்முன்னாடி அவர் கொண்டு நிறுத்தியிருக்காருன்னு தான் சொல்லணும். அதே போல் அஞ்சலி கதாபாத்திரத்தில் வரக்கூடிய சிவாத்மிகா கனமான கதாபாத்திரம். அந்த கதாபாத்திரத்தினுடைய தன்மையை நன்கு புரிந்து கொண்டு அருமையாக நடித்து அந்த கதாபாத்திரத்திற்கு பெருமையை சேர்த்திருக்கிறார். கிஷன் தாஸனுடைய
தாயாக நடித்திருப்பவர் துளசி. கனமான கதாபாத்திரம். துளசி மிகவும் அருமையாக நடித்திருக்கிறார். துளசியின் கணவராக நடித்திருப்பவர் ராஜா ராணி பாண்டியன். அந்த கதாபாத்திரத்திற்கு எந்த அளவிற்கு அருமையாக நடிக்க வேண்டுமோ அதை அவர் செய்திருக்கிறார். சச்சின் அப்படின்ற கதாபாத்திரத்தில் ஹர்ஷத் கான் நடித்திருக்கிறார். படம் முழுக்க வரக்கூடிய கதாபாத்திரம் அது. அந்த கதாபாத்திரம் படத்திற்கு கலகலப்பை படம் முழுக்க உண்டாக்கி கொண்டே இருக்கிறது. நம்ரிதா தான் வரக்கூடிய காட்சிகளில் அருமையாக நடித்து அந்த கதாபாத்திரத்திற்கு பெருமையை சேர்த்திருக்கிறார். கௌரவ கதாபாத்திரத்தில் மேகா ஆகாஷ் நடித்திருக்கிறார். புன்னகை ததும்பும் அருமையான கதாபாத்திரம் அது. அந்த கதாபாத்திரத்திற்கு அவர் கச்சிதமாக பொருந்தி இருக்கிறார். விடிவி கணேஷ் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்திருக்கிறார். ஒரு குறிப்பிட்ட வயதை தாண்டிய பிறகு கூட திருமணமே ஆகாத ஒரு கதாபாத்திரம். அந்த கதாபாத்திரத்தின் மூலம் படத்தின் தமாஷான காட்சிகளுக்கு அவர் தன்னுடைய பங்களிப்பை அருமையாக செய்திருக்கிறார். சித்து குமார் இவர்தான் இந்த திரைப்படத்தினுடைய இசையமைப்பாளர். பாடல்களை மிகவும் அருமையாக அமைத்திருக்கக்கூடிய இவர் படத்தின் கதைக்கு ஏற்றபடி பாராட்டக்கூடிய அளவிற்கு பின்னணி இசையை அமைத்திருக்கிறார். இந்த திரைப்படத்தினுடைய படத்தொகுப்பாளர் பிரவீன் ஆண்டனி. அருமையாக இவர் தன்னுடைய பணியை செய்திருக்கிறார். கௌதம் ராஜேந்திரன் இவர்தான் இந்த படத்தினுடைய ஒளிப்பதிவாளர். ஒரு சினிமாட்டோகிராஃபர் தன்னுடைய பங்களிப்பை எந்த அளவிற்கு அருமையாக செய்ய வேண்டுமோ அதை இவர் சீராக செய்திருக்கிறார். படத்தினுடைய ஆரம்பமே சிலம்பரசனுடைய வாய்ஸ் ஓவரில் ஆரம்பிக்கிறது. தேவைப்படக்கூடிய இடங்களிலெல்லாம் அவருடைய குரல் வருகிறது. படத்தினுடைய முடிவிலும் சிலம்பரசனுடைய குரலுடன் இந்த திரைப்படம் முடிவடைகிறது. தன்னுடைய முதல் திரைப்படத்தை அருமையான திரைப்படம் என்று கூறக்கூடிய அளவிற்கு சாரங் தியாகு இயக்கியிருக்கிறார். பொயட்டிக் நேச்சர் இருக்கக்கூடிய ஒரு காதல் கதையை அடிப்படையாக கொண்ட படத்தை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுபவர்கள் ஆரோமலே திரைப்படத்தை ஒரு முறை பார்க்கலாம்.